இந்த மீனராசின் காதல் வியாதி சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அது கீழே கமெண்ட் பண்ணவங்களுக்கு நம்ம பதில் சொல்லுவோம். கார்த்திகா சுகா அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ 5 இயர்ஸ் லவ் என்னை விட்டுட்டு போயிட்டா. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா 5 வருஷம் லவ்வை உங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்த கடவுளுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது. அதை ஒரு நடுவில் கட் பண்ணி விட்டுருக்காருன்னா ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. இப்போ நடந்த விஷயம் நல்லதுக்கு தான் அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெரியாது, ஃப்யூச்சரில் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக தெரியும். ஆமாம்ல, அப்போ நடந்தது நல்லது தான், நமக்கு லவ் பிரேக்கப் ஆனது என்னை விட்டு போனது நல்ல ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃப்யூச்சரில் தான் தெரிய வருன்றதுனால இப்போ கஷ்டமாக தான் இருக்கும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வேறு ஒரு லவ் காத்திருக்கு. யார் அவங்க? கார்த்திகா சுகா அப்படிங்கிற ஒரு ஐடியில் கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு லவ் இருக்குது. இந்த லவ் போனால் என்ன, இதை விட வந்து பெட்டரான சூப்பரான உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு காதல் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும். கல்யாணமும் நடக்கும், குழந்தையும் பிறக்கும். அப்புறம் நீங்கள் என்னெல்லாம் ஆசைப்பட்றீங்களோ, நீங்கள் தொழில் தொடங்க போகிறீங்களா, இல்லை வந்து வேலைக்கு போக போகிறீங்களா, இல்லை எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களா, இல்லை வந்து நீங்கள் என்ன மாதிரி உங்கள் குடும்பத்தை வந்து ஃப்யூச்சரில் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ, இது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும்ன்றதுனால எதுக்கும் ஃபீல் பண்ண வேணாம். 5 வருஷம் லவ் தானே, அவன் 20 வருஷம் லவ் 25 வருஷம் லவ்லாம் விட்டுட்டு அதுலேருந்து மீண்டும் வந்து வாழ்க்கை நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இதை நினச்சி கவலைப்பட வேணாம் அப்படிங்கிறதா உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு ஆன்சராக இருக்கும். அடுத்ததான் மீனா ஸ்ரீராம் அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஒன்று கேட்டிருக்காங்க, 7ஆம் இடம் செவ்வாய் சூரியன் சேர்க்கை என்ன பலன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போது 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் சூரியனோட சேர்க்கை இருக்குன்றீங்க. இதை வந்து நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது. இப்போ நீங்கள் என்ன லக்னம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கும்ப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கும்ப லக்னம் 7ஆம் வீடு அப்படிங்கிறது சிம்ம வீடாக வரும். அந்த இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்படும் போது அது ரொம்ப நல்ல சேர்க்கை. ஏன்னா சூரியன் அங்கே ஆட்சி ஆகுவார், செவ்வாய்க்கு அது நட்பு வீடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த சூரியன் செவ்வாயை குரு பார்க்குறாங்க, இல்லை சுக்கரனோட சேர்ந்துருக்காங்க, இல்லை குரு சுக்கரன் சுபகிரகங்களோட இணைவு இருக்குன்னா ரொம்ப நல்ல விஷயம். இந்த சூரியன் செவ்வாய் உங்களுக்கு நல்லது செய்யணும் இல்லை கெட்டது செய்யணும்னா கூட சூரியனோட திசை வரணும், இல்லைன்னா வந்து செவ்வாயோட திசை வரணும். இப்போ நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, மிதுன ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சூரிய தசையும் செவ்வாய் தசையும் உங்கள் வாழ்க்கையோட இறுதி பகுதியில் தான் வரும். அப்போ நீங்கள் இதை நினச்சி கவலைப்படவே வேணாம். திருமணத்தால் இவங்களால் எந்தவித பாதிப்புமே ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்றதுனால இது வந்து எந்த நேரத்தில் வந்து இவங்களோட தசை வருது, இந்த 2 பேரும் உங்கள் லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு யார், அவங்க எந்த பாவகத்தில் எந்த கிரகங்களோட சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். ஸோ 7ஆம் இடத்துல சேர்ந்துருக்காங்கன்னு சொல்கிறீங்க, திருமண ஸ்தானத்தில் இவங்க 2 பேர் இருக்கிறது நல்லது தான், கெட்டது கிடையாது. சனி ராகு இருக்கிறத விட இவங்க இருக்கிறது நல்லது தான். இந்த 7 சூரியன் செவ்வாய் இருக்கும்போது நல்ல அதிகாரம் உள்ள நல்ல வந்து பலம் வாய்ந்த ஒரு மனைவி கிடைக்கலாம், ஒரு கணவன் கிடைக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இது பொதுவாக தான் சொல்ல முடியும். இது வந்து கரெக்டாக சொல்லணும்னா அவங்க ஜாதகத்தை தான் பார்க்கணும். இந்த சேர்க்கை ஒரு விதத்தில் நல்லது, ஒரு விதத்தில் கொஞ்சம் கெட்டது அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். மற்றபடி நீங்கள் இதை நினைச்சா பயப்பட வேண்டாம். சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சேர்க்கை தான். 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். அடுத்ததான் முத்துக்காலன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, புட்டுக்குச்சு மீண்டும் வர முடியலை, மனசு பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது, ஏமாத்திட்டா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. என்ன சொல்கிறது, உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக மீண்டு வர முடியும். 2025 முடிய போகுது. 2026 பிற்பகுதியெலாம் இதுலேருந்து மீண்டும் வந்துடுவீங்க. ஒரு புது காதல் கண்டிப்பாக மலரும். அந்த காதலில் உங்கள் மைண்டு வந்து கவனத்தை செலுத்தும். மறுபடியும் அந்த காதல் அப்படியே டெவலப் ஆகும். அது கல்யாணம் வரை கூட போய் முடியலான்றதுனால ஏமாற்றிட்டாங்க அப்படின்ற அளவுக்குலாம் நீங்கள் அவங்கள போட்டு வந்து விட்டு போயிட்டாங்க, புட்டுக்குச்சு, ஏமாற்றிட்டாங்க அப்படின்லாம் நீங்கள் வந்து சொல்ல தேவையில்ல. உங்களை வேணான்னு சொல்லிட்டாங்களா, விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். அடுத்து நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை நோக்கி உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் திருப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். கவலைப்பட வேணாம், கண்டிப்பாக இதோட பெட்டரான காதல் இருக்குது. முன்னாடி நான் ஒரு ஐடியில் கேட்டிருந்தாங்களே, அவங்களுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்ததாக சிந்து ஸ்பிளாஷ் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து கேட்டிருக்காங்க, மீன ராசி, ஹஸ்பண்ட் கடக ராசி, வி ஆர் மேரிட், ஹாவ் 2 கிட்ஸ், நவ் செப்பரேட்டட் 2 இயர்ஸ், எப்போ சேருவோம், பிரிஞ்சிருக்காங்க, எப்போ சேருவோம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது வந்து உங்கள் ஜாதகத்தை, உங்கள் 2 பேருடைய ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ராசி வச்சு நட்சத்திரத்தை வச்சு நம்ம சொல்லவே முடியாது. உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி 2 பேருக்குமே நடக்குதுன்றதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக சேருவீங்க, நம்பிக்கையாக இருங்க. உங்களுடைய அன்பு, உங்களுடைய காதல், உங்களுடைய குழந்தைகளுடைய பாசம், உங்களுடைய அன்பு உங்களை வந்து பிரிஞ்சிருக்க விடாது. கண்டிப்பாக சேருவீங்க, நம்பிக்கையாக இருங்க. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஆன்சர். தைரியமாக இருங்க, இதை நினச்சி கவலைப்பட வேணாம், சீக்கிரம் சேர்ந்துருவீங்க. காஷிக் எம் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஒரு வீடியோவில், அதுக்காக நீங்கள் சொல்லியிருக்கீங்களா எனக்கு தெரியல. ரொம்ப நன்றி. நீங்களும் நல்லா இருக்கணும், உங்களோட குடும்பமும் நல்லாயிருக்கும், நீங்களும் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உங்கள் கெரியரை பார்த்துக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் சொன்னதுக்கு, ரொம்ப நன்றி. அடுத்தது ராதாகிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து, இவர் வந்து போடுற ஷார்ட்ஸ்க்கு எல்லாம் சூப்பர் பாஸ், எக்ஸலண்ட் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறாரு. இந்த ஐடியா என் கண்ணில் மாட்டிகிட்டே இருக்குது. உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே பாஸ், ரெஸ்ட் எடுங்க பாஸ், டேக் கேர் யுவர் ஹெல்த்,
தேங்க்ஸ் ஃபார் யுவர் அட்வைஸ். நன்றி பாஸ், தகவலுக்கு நன்றி சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. ராதாகிருஷ்ணா அந்த ஐடியா ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் ஜாதகம் உங்களோட பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தானே. இப்போது உங்களுக்கு அஸ்ட்ராலஜி தெரிஞ்சு நீங்கள் ஒரு சேனலை வச்சுருந்தீங்கன்னா எனக்கும் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ளேயும் ஆசை இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை நம்ம பார்ப்போம். உங்கள் ஐடியா மைண்டுக்குள்ளே இருக்குது. தொடர்ந்து நீங்கள் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுக்கறது ரொம்ப நன்றி. என் ஹெல்த் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நீங்களும் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கோங்க, உங்கள் ஜாபை பார்த்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமாக இருங்க. கடவுள் உங்கள் கூட எப்போவுமே இருப்பார். ஜோதிடல்ல சேனல் சார்பாக உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. சான்சகா அப்படிங்கிற ஐடியிலேருந்து ஆன்லைன் பர்சனல் கன்சல்டேஷன் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. இதை பற்றி தான் நான் சொல்லியிருந்தேன். இல்லை, இப்போதைக்கு இல்லை, ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஆரம்பிக்கப்படும், நான் சொல்லிக்கிறேன். அப்படியே ஆரம்பித்தாலும் 10 ரூபாய் ஜோதிடம், 10 ரூபா தான் நான் ஃபீஸ் வாங்குவேன். கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள்லாம் ஜோதிடம் மூலம் கண்டிப்பாக நம்ம தீர்வு காணும். வாட்ஸ்அப்பில் ஆடியோ மூலமாகலாம் கூட சேட்டிங் வழியாகவே உங்களுக்கு நான் ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன். 10 ரூபாய் ஜோதிடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடிய சீக்கிரத்தில் ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக சரளா சாரா அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் எனிதிங் நீங்கள் ப்ராக்டிக்கலாக சொல்கிறீங்க அண்ணா, உங்கள் மோட்டிவ் ஆர் சஜஷன்ஸ்க்கு தேங்க்யூ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரளா ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ப்ராக்டிக்கலாக சஜஷன் சொல்கிறீங்க. உண்மையில் நான் ப்ராக்டிக்கலான ஆளே கிடையாது. ஒருத்தவங்க ப்ராக்டிக்கலாக இருக்கணும்னா அவங்களுடைய ஜாதகத்தில் புதன் ரொம்ப வலுத்து இருக்கணும். என்னுடைய ஜாதகத்தில் புதன் அந்தளவுக்குலாம் ஸ்ட்ராங் கிடையாது. நான் ரொம்ப சாதாரண ஒரு ஆள் தான். ப்ராக்டிக்கலாக எனக்கு யோசிக்கும் தெரியாது. பட் நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரளா சாரா அப்படிங்கிற ஐடியான்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து கொங்கு நாடு கலை அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ. என் ஹெல்த் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. நீங்களும் உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, உங்கள் ஃபேமிலி பார்த்துக்கோங்க, உங்கள் கெரியர் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஜாக்சன் அப்படிங்கிற ஐடியிலேருந்து அண்ணா, நான் 5 இயர்ஸ் லவ் பண்ணி இப்போது என்னையே வேணாம், இப்போ 2 மந்த் காத்திருக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்குறாங்க. நீங்கள் 5 இயர்ஸ் லவ் பண்ணி உங்களை வேணாம்னு சொல்லிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்களும் வேணாம்னு சொல்லிவிட்டு அடுத்ததான் நீங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணணுமோ அதை நோக்கி கண்டிப்பாக போங்க. நீங்கள் உங்களை வேணாம் சொல்லிட்டாங்க. இப்போது நீங்கள் ஒருத்தவங்க லவ் பண்ணீங்க. இப்போது ஜாக்சன், இப்போது நீங்கள் ஒருத்தவங்க 5 இயர்ஸாக லவ் பண்ணீங்க. ஏதோ ஒரு ரீசனுக்காக உங்களை வேணாம் சொல்லிட்டாங்க. கஷ்டமாக தான் இருக்கும். சாப்பிட பிடிக்காது, ஃப்ரெண்டுக்கிட்ட பேச பிடிக்காது, ஃபேமிலிக்கிட்ட பேச பிடிக்காது, வாழ்க்கையே நரகம். அவங்க இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இப்போ வந்திருப்பீங்க. நீங்கள் அதிலேருந்து வெளியே வந்துடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நடந்த விஷயம் ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் அதிலேருந்து வெளியே உங்கள் கெரியர் நோக்கி நீங்கள் மூவ் ஆகி போய்கிட்டே இருங்க. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு காதல் அங்கே சடனாக வரும். அங்கே வரக்கூடிய அந்த காதல் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக இருக்கக்கூடிய காதலாக இருக்கும். அது மேரேஜ் வரைக்கும் கொண்டு போய் முடியும். வேற ஒரு காதல் உள்ள வேற ஒருத்தவங்களோட உங்களுக்கு மேரேஜ் ஆகணுன்றதுனால தான் இப்போ உங்களுக்கு பிரேக்கப் ஆகலாம், அவங்க உங்களை விட்டு போகலாம். இப்போ அது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, அது நடந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அந்த காதல் போனது ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு நீங்கள் வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பீங்கன்றதுனால நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ண வேண்டாம். உங்கள் கெரியரை நோக்கி நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டே இருங்க. அதை உங்கள் கெரியரை நோக்கி நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க. இடையில உங்களுக்கான காதல் கண்டிப்பாக வரும். நம்பிக்கையாக இருங்க. இதுக்கெல்லாம் அழக வேண்டாம். வாழ்க்கையில் எவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் என்ன நிறைய விஷயங்களை பார்க்க போகிறீங்க. உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற போகுதுன்றதை நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தொடங்குங்க. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். பிரதாயினி அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து என்ன தம்பி காதல்லையே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ மாதிரி சொல்கிறாங்க. அதாங்க ஒன்லி லவ் கேன் சேஞ்ச் த வேர்ல்டு.